போராட்டம், 144 தடை உத்தரவு, கைது என பரபரப்பை ஏற்படுத்திய திருப்பரங்குன்றம் மலை விவகாரம். உண்மையில் என்ன நடக்கிறது திருப்பரங்குன்றத்தில்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடந்த சில நாட்களாக அரசல் புரசலாக இருந்து வந்த விவகாரம் இன்று உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது என்பதற்கான சாட்சிதான் இந்த காட்சி. நூற்று 44 தடை உத்தரவு, 100க்கும் மேற்பட்ட போலீசார், போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, கைது, வாக்குவாதம், தள்ளுமுள்ளு, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு என மதுரை திருப்பரங்குன்றமே பதற்றத்தின் பிடியில் சிக்கி கிடக்கிறது. தமிழகத்தின் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக மாறியிருக்கும் இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன, எதற்காக இத்தனை பரபரப்பு என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். மதுரையின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று திருப்பரங்குன்றம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாகவும் இது திகழ்கிறது. தற்போது முருகனின் முக்கியமான வழிபாட்டு தலமாக இந்த மலை இருந்தாலும் சமண மதத்தைச் சேர்ந்த வரலாற்று தடயங்களும் இங்கு இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதோடு சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் இந்த மலையில்தான் உள்ளது. முருகனை தரிசிக்கவும் தர்காவில் வழிபாடு நடத்தவும் ஏராளமானோர் இந்த மலைக்கு வந்து செல்வது வழக்கம். ஆனால் இதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக இரு மதத்தவருக்கும் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. அவரவர் வழிபாட்டு தலங்களில் அவரவர் மத நம்பிக்கையின்படி வணங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இங்கே இருக்க இந்துக்கள், முஸ்லிம்ஸ்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கும். இப்போ நான் எங்கள் பகுதியில் இருக்க இஸ்லாமியர்களுமே நாங்களுமே ஒற்றுமையாக தான் இருக்கும். எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த இதில் இப்போ அவங்க ரம்ஜான் எங்களுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. நான் எங்களோட தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டு இதுகள் நாங்களும் அவங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். ஆனால் சில அமைப்புகள் உள்ள வந்து இந்த எஸ்டிபி இந்த மாதிரி அமைப்புகள் உள்ள வந்தனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது. வரலாறு காலம் தொட்டே இந்த மலை இந்து, சமணம், இஸ்லாம் ஆகியோருக்கு இடம் அளித்து வந்திருக்கிறது. இன்று இந்த மலை மத நல்லிணக்க மலையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது எழுந்திருக்கும் குற்றச்சாட்டும் போராட்டமும் இந்த ஒற்றுமையை குலைத்து விடுமோ என்ற அச்சத்தை சமூக ஆர்வலர்களிடம் ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. உள்ளூர் மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியுமே கிடையாது. அடிப்படைவாதிகள் சிலரால் இந்த நிகழ்வு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவில் ஆண்டுதோறும் சந்தனக்கூடு திருவிழா நடப்பது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி விழாவை இஸ்லாமியர்கள் நடத்துவார்கள். கடந்த டிசம்பர் மாதம் இந்த தர்காவில் கந்தூரி கொடுக்க ஆடு சேவலுடன் வந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தங்கள் வழிபாட்டு உரிமையை தடுப்பதாக திருப்பரங்குன்றம் ஜமாத் நிர்வாகிகளும் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளும் அப்போதே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமோ தர்காவுக்கு வழிபட செல்வதை தடுக்கவில்லை, ஆடு கோழி கொண்டு செல்வதைத்தான் தடுக்கிறோம் என்று அறிவித்தது. அதோடு இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலை மீது உயிரினங்கள் பலி கொடுப்பதையும் அசைவம் சாப்பிடுவதையும் அரசு தடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தி போராட்டத்தில் இறங்கியது. இதன் பிறகுதான் பிரச்சனை பெரிதானது. கடந்த 18ஆம் தேதி ஆடு கோழியுடன் கந்தூரி விழா நடத்த உள்ளதாக இஸ்லாமிய அமைப்பினர் அறிவிப்பு வெளியிட அதை எதிர்த்து இந்து முன்னணியினர் திரண்டனர். நிலைமையை உணர்ந்து கொண்ட காவல்துறை தர்காவுக்கு ஆடு கோழி கொண்டு செல்ல தடை விதித்து மலையேறும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 2 மத அமைப்புகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் திருப்பரங்குன்றத்திற்கு வந்ததும் அதிரடியாக பேசியதும் அங்கு நிலவி வந்த சூழலை மேலும் பதட்டமடைய வைத்தது. இந்த நிலையில் வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது அவருடன் வந்தவர்கள் மலைப்பகுதியில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டார்கள் என்று பாஜக தலைவர் அண்ணாமலையும்
இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த விவகாரம் மேலும் சூழலை இறுக்கமாக்கியது. Now it is very unfortunate sitting MP who has taken oath on the constitution, who is supposed to follow the secular values of our Indian constitution, has chosen to go to a place which for thousands of years happens to be a sacred place for Hindu community and very peace-loving community. And this said MP chose to go there, sit there, eat non-veg food, trying to provoke and outrage the sentiments of the Hindu community. நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதாக சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? உண்மைக்கு புறமான தகவல்களை, பொய்களை தொடர்ந்து தமிழகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். இப்படியே இந்த விவகாரம் மெல்ல மெல்ல பற்றி வந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தை பாதுகாக்க பிப்ரவரி 4ஆம் தேதி மிக பெரும் போராட்டத்தை நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்தது. இந்த போராட்ட அறிவிப்பால் இருதரப்புக்கு இடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதிய போலீசார் இந்து முன்னணி, சிவசேனா, பாஜக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளை கைது செய்திருக்கிறார்கள். அதோடு புதுக்கோட்டை மாவட்டம் எல்லை பகுதியான விராலிமலை அடுத்துள்ள லஞ்சமேடு எனும் இடத்தில் போலீசார் செக் போஸ்ட் அமைத்து புதிய மண்டலத்தில் இருந்து மதுரை செல்லும் வாகனங்களை சோதனைக்கு பிறகே ஊருக்குள் செல்ல அனுமதித்தனர். திருப்பரங்குன்றம் மலையைச் சுற்றி 800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பாக குவிக்கப்பட்டிருந்தனர். கூடவே போராட்டத்துக்கு அனுமதி மறுத்து மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் பாஜக மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்த சிலர் முருகன் மலையை மீட்போம் என திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்குள் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் 144 தடை உத்தரவை ரத்து செய்து போராட்டத்துக்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி இந்து அமைப்புகள் சார்பில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் மதுரையில் மற்றொரு பாபர் மசூதி போன்ற சம்பவம் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவே போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 11ஆம் தேதி வரை முருகன் கோவில் தை மாத விழாக்காலம் என்பதால் இது போன்ற சூழலில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிட்டார். உயர்நீதிமன்றமோ போராட்டத்தில் பங்கேற்றால் சட்ட நடவடிக்கை என்பது சரியான முறை இல்லை என்றும் பழங்கானத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பல நிபந்தனைகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டுமென்றும் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதத்தின் பெயரால் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடாமல் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.